கரூர் எபிசோடு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட வழக்கிலையுமே விஜய் அவர்கள் அக்யூஸ்ட் இல்லையே. திமுக எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் போறாங்க, சிபிஐ கேஸ் பத்தி சொல்லி அக்யூஸ்ட்னு சொல்ல முயற்சிக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் திருப்பி சொல்றாங்க யார் அக்யூஸ்ட் காட்டு பார்க்கலாம். யாருமே அக்யூஸ்ட் இல்லை. இன்னும் எந்த மினிஸ்டரா இருந்தாலும் தவறு செய்திருந்தால் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் ஆக்ஷன் எடுப்பாரு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு ட்ரக் மாஃபியா கேங் திமுகல அயலகணியில இருந்தாரு. அவரை எப்ப எடுத்தாங்க கட்சி விட்டு? திமுகவோட ஆட்சி காலத்துல இப்படி ஒரு கேள்வியை நீங்க கேட்கலையே. இப்ப கரூர் விவகாரத்துல உயிரிழந்தவர்களுக்கு வந்து பணி நியமன, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுக்கப்படுது. அந்த ஆணையை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து கரூர் எபிசோடு வந்து போன செப்டம்பர் நடந்த பொழுது ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் கரூரில் போய் அட்ரஸ் பண்ண போயிருந்தார். அட்ரஸ் பண்ண போகும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து க்ரௌட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நீங்கள் எப்படி கேள்வி கேட்டாலுமே, நீங்கள் ஒரு கல்யாணம் கண்டக்ட் பண்ணுறீங்க ஃபேமிலியில், அதுக்கு செலிப்ரிட்டிஸ் வராங்க, அரசியல் தலைவர்கள் வராங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கிட்ட இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு இன்டிமேஷன் கொடுப்பீங்க. போலீஸ் வந்து உடனே உங்களுக்கு ரிட்டன் கம்யூனிகேஷன் கன்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் பண்ண மாட்டாங்க. இப்போ பண்ணுறாங்க. தாவேகா அரசாங்கம் வந்தது உடனே பெர்மிஷன் அப்ளை பண்ணால் கன்சென்ட் லெட்டர் கொடுக்குறாங்க, அக்செப்டட்னு. இதுக்கு முன்னாடி டிஎம்கே அரசாங்கம் இருக்கும் பொழுது டிஎம்கே கட்சிக்காரங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஆனால் பொதுமக்களுக்கு எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. பெர்மிஷன் அப்ளை பண்ணுவீங்க, லெட்டர் கொடுத்துருங்க சார். லெட்டருக்கு பதில் கொடுத்தாங்களா? இப்படி தான் ஒரு லெட்டர் கொடுக்கப்படுது. அது எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும். கரூர்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட ஃபெயிலியர் தான் அது. ஏன் ஸ்டேட்டோட ஃபெயிலியர்னா, க்ரௌட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட். அப்போ அவர் லேட்டாக வந்தது, காலையில 8:40 கிளம்புறாரு இங்கிருந்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து அவருடைய ஷெட்யூல்டு டைம்ல என்ட்ரி ஆகுறாரு. அண்ட் அவருக்கு க்ரௌடு வந்து எக்கச்சக்கமா வராங்க. ஒரே ஒரு கொஸ்டின் தான் விஜய் அவர்கள் கேட்டிருந்தாரு கரூர்ல இப்போ ரீசெண்டாக பேசும்பொழுது. அவர் என்ன கேட்டாரு? நீங்க கேன்சல் கூட பண்ணிருக்கலாமே, அப்போ என்னுடைய பஸ் எடுத்துட்டு போயிட்டு ஏன் வந்து கூட்டத்தில் எடுத்துட்டு போய் விட்டீங்க அப்படிங்கிற கேள்வி 100% ரைட் கேள்வி. அவர் வரதுக்கு முன்னாடி தெரியுது இவ்வளோ கூட்டம் கூடியாச்சுன்னு. அவர் வந்தால் இன்னும் கூட்டம் கூட தெரியும். அப்போ ஸ்டேட்டு இது கட்டாயமாக கணிக்கணும். வேணான்னு சொன்னதா போலீஸ் அதிகாரிகளே சொல்லியிருக்காங்களே சார். அது வந்து போலீஸ் அதிகாரிகள் அப்போ சொன்னது. இப்போ சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க சிபிஐ கிட்ட பார்ப்போம். இன்னும் சிபிஐ வந்து யாரையுமே அக்யூஸ்ட் ஆக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க, பெட்டிஷன்ஸ் போடுறாங்க, சிபிஐ கேஸ் பற்றி சொல்லி அக்யூஸ்ட்னு சொல்ல முயற்சிக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் திருப்பி சொல்கிறாங்க யார் அக்யூஸ்டு காட்டு பார்க்கலாம். யாருமே அக்யூஸ்ட் இல்லை. இன்னும் A1 அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை வந்து சித்தரிக்க பார்க்குறாங்க. யாருமே அக்யூஸ்ட் கிடையாது இன்னும் சிபிஐ வழக்கில். அண்ட் பை த வே, ஸ்டேட் போட்ட வழக்குலையுமே, தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட வழக்குலையுமே விஜய் அவர்கள் அக்யூஸ்ட் இல்லையே. எங்கேயுமே ஒரு அக்யூஸ்ட் இல்லை. அவர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டர்ஸ் தர வேணாம்னு சொல்லி பெட்டிஷன் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க? அது வந்து பவர் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். சப்சிக்வெண்ட்டாக சீஃப் மினிஸ்டர் வந்து பெட்டிஷன்ஸும் இது கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, டிஎம்கே அரசாங்கம் இருக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. ஸ்டேட்டோட எக்ஸ்டென்ஷன். எந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்? இஸ் எக்ஸ்கிரேஷியா அமௌண்ட் கொடுக்கறது. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட் பிளஸ் கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறது. அது சரியா சார்? வெயிட் பண்ணுங்க, சரியா தப்பா போக வேணாம். நம்ம ஃபர்ஸ்ட் வருவோம். அதுக்கப்புறம் மதுரை பெஞ்ச் ஆஃப் த மெட்ராஸ் ஹை கோர்ட் வந்து லாஃபுல்லா கான்ஸ்டியூஷனலா என்னங்கிறத வந்து அவங்க டிசைட் பண்ணி அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு. இந்த கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கும்பொழுது மதுரை பெஞ்ச் ஆஃப் த மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. மதுரை கோர்ட் என்ன சொல்றாங்க? சீஃப் மினிஸ்டரோட பவரில் இந்த கம்பேஷன் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படுது, பிளஸ் எக்ஸ்கிரேஷியா அமௌண்ட் கொடுக்கப்படுது. இந்த ரெண்டுமே அவருடைய பவர் சார்ந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி அப்சர்வேஷன் கொடுத்துட்டு இம்ப்ளீட் பண்ணுறாங்க. யார் இம்ப்ளீட் பண்ணுறாங்கன்றது தான் முக்கியம். மெம்பர் செக்ரட்டரி ஆஃப் த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். மெம்பர் செக்ரட்டரி ஆஃப் த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இம்ப்ளீட் பண்ணி அவரை அப்பியர் ஆக சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நீதிமன்றம் இப்போ என்ன அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து செல்லாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒன் திங் யூ ரிமெம்பர், ஆல்வேஸ் இட் இஸ் அன் அப்பீலபிள் ஆர்டர், இட்ஸ் நாட் அ ஃபைனல் ஆர்டர். கோர்ட் வந்து இந்த அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் மேலே ஸ்டேட்டுக்கு 2
2 பொசிஷன்ஸ் எடுக்கலாம். ஒன்று அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லை அது மேலே சேலஞ்ச் பண்ணலாம். கட்டாயமாக ஸ்டேட் வந்து இதை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த ஆர்டரை ஒன்று ஸ்டே பண்ணுறதோ, இல்லை ஃபர்தர் வந்து ஸ்டே பண்ணதுக்கப்புறம் அப்பீல் ப்ராசஸில் வந்து இது எப்படி போகும் அப்படிங்கிறது, நீதியை சார்ந்து எப்படி போகும், ஜஸ்டிஸ் எப்படி வந்து சார்ந்து போகுன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால் இது வந்து ஒரு ஃபெயிலியராக பார்க்க வேணாம். எப்படிங்க இதை ஃபெயிலியராக பார்க்குறீங்க? பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு, அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது உங்களுக்கு வந்து வேணான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் வேணான்னு நினச்சா நீங்கள் திமுக காரரு. போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கடுமையாக பல ஆண்டுகள் வந்து முயற்சி செஞ்சு எழுதிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இவங்களுக்குலாம் கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸில் கொடுக்கும்போது எங்களுடைய இடம் பறிக்கப்படுது அப்படின்றது தான் அந்த போட்டித் தேர்வர்கள் சொல்லக்கூடிய வாதம் சார். நீங்கள் கட்டாயமாக நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டும் நான் ஏற்றுக்கிறேன். அதாவது எல்லாருக்குமே நீதிமன்றங்கள் போய் கேள்வி கேட்குற பவர் உண்டு. அதுதான் ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அப்படி தான் நம்மளுடைய அரசமைப்பு சட்டமே உண்டு. அது யார் ஆர்டர் போட்டாலுமே, whether the order is passed by the chief minister, whether it is order passed by the minister or departmental IAS officer, as per article 13, order is equal to law, inconsistent with the fundamental rights. இருந்ததுன்னா ஆர்டிகல் 226 கேள்வி கேட்கலாம். அது மாதிரி போட்டித் தேர்வுகள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அரசு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபீல் பண்ணுறாங்க, கட்டாயமாக இது வந்து என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி பறிக்கப்படுதுன்னு. அது மேலே ஒரு பெட்டிஷன் போட்டு இப்போ இந்த அப்சர்வேஷன் வந்திருக்கு. அதுவுமே சேலஞ்ச் பண்ண முடியும்னு தான் நான் சொல்ல வரேன். இன்ஃபேக்ட் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, விக்டிம்ஸ்க்கு கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய பவர் சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கா இல்லையாங்கிறதா சட்ட கேள்வி. இருந்ததுன்னா கொடுக்கலாம், இல்லைனா இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டு சார், ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டு இருந்தால் அங்கே ஏற்பட்டிருந்து அரசு கொடுக்குதுன்னா ஒரு சரியான முடிவாக இருக்கலாம். இது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி சார்ந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு போய் பார்க்க போனாங்க, அப்படி இருந்த நபர்களுடைய உறவினர்களுக்கு வழங்கப்படுது. இது சரியா தவறா? இப்போ இது எல்லாருமே கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல. இது வந்து ஸ்டேட்டோட ஃபெயிலியர் அப்படிங்கிறத வந்து உங்களால் பல டைரக்ஷனில் பார்க்க முடியும். க்ரௌட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ஈவன் அவங்களோட பவர்ஸை பேஸ் பண்ணி அந்த காலகட்டத்தில் ப்ரோக்ராம் கூட கேன்சல் பண்ணியிருக்கலாம். வெரி சிம்பிள். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு லீடர் வராருன்னா எவ்வளோ க்ரௌடு வந்து அசம்பிள் ஆவாங்க, அதுக்கான பாதைகள் எப்படி இருக்குங்கிறது டிசைட் பண்ணி பர்மிஷன் கொடுக்கணுமா வேணாம்பாருது ஸ்டேட்டு தான். பெர்மிஷன் கொடுத்த உடனே ஸ்டேட் இஸ் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். ஸ்டேட்டோட ஃபெயிலியர்னாலையும் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதுனால தான் நம்மளுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அதான் சொல்கிறேன், இப்போ வந்திருக்கக்கூடிய அப்சர்வேஷன் ஆஃப் த மதுரை பெஞ்ச் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட் இஸ் சப்ஜெக்ட் டு அப்பீல். அப்பீல் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இது எப்படி ட்ராவல் ஆக போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். சார், இப்போ தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து ஒரு குற்றச்சாட்டை தெரிவிக்கிறாங்க. பல்வேறு இடங்களில் வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் இது மேட்டர்ஸ்லாம் வந்து முன் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். கஸ்டோடியல் டெத் நிறைய நடக்குது அப்படின்றாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கஸ்டோடியல் டெத் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய பெர்ஸ்பெக்டிவில் ரீசெண்டாக வந்து நீங்கள் நிறைய ரிப்போர்ட் ஆனதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இஸ் மேட்டர் இஸ் அண்டர் கன்சிடரேஷன். டெஃபினட்டாக அப்படி ஒரு கஸ்டோடியல் டெத்ஸ் நடந்திருந்தால், ஒரு சில ஜெயில் பிரேக் அவுட்ஸும் நடந்திருக்கு. அப்படி நடந்திருந்தால் டெஃபினட்டாக ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் ஆக்ஷன் எடுப்பார். தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடந்திருந்தது, ஒரு சம்பவம் கட்டாயமாக ஆக்ஷன் எடுப்பார். கஸ்டோடியல் டெத் நடந்திருக்க பாசிபிலிட்டி இருக்குன்னு ரிப்போர்ட்ஸ் இப்போ வந்த உடனேயே டெஃபினட்டாக ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் ஆக்ஷன் எடுப்பாருங்கிறத நான் உறுதி கொடுக்குறேன். அதை பற்றி பேசவே மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து ஜனநாயகன் படம் வந்து பார்க்கணுன்னு அவசியமா, எல்லா அமைச்சர்களும் ஒன்று கூடி போய் பார்க்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து தெரிவிக்கிறாங்க. இது சரியா தப்பா? இல்லை, இது நீங்கள் சரி தப்பு அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அது வந்து நம்ம ஜட்ஜ். ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு, அதை பற்றி முதல்வர் அவர்கள் பேச மாட்டாரு அப்படின்றது தான் மக்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டாக சமூக வலைதளங்களில் தெரிவிக்கிறாங்க, எதிர்கட்சிகளுமே சொல்கிறாங்க. சார், நீங்கள் வந்து கவர்னன்ஸ் மேட்டரையும் பர்சனல் ஸ்பேஸ் ஆஃப் த மினிஸ்டர்ஸையும் நம்ம வந்து கோக்க பார்க்குறோம். அவங்க போய் படம் பார்க்குறதோ, மினிஸ்டர்ஸ் வந்து படம் பார்க்குறதோ, அவங்க ஃபேமிலிஸோடு போகிறதோ, ஆஸ் அ ஃபேனாக போய் பார்க்குறதோ, அது அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ். அதை நீங்களும் நானும் வந்து கமெண்ட் பண்ணுறதே தப்பு. இதே மாதிரி தான் கடந்த ஆட்சி காலத்திலையும் நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள், ஏன் திரு M.K. ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டில் வந்து பல விஷயங்கள் நடக்கும் பொழுது அவர் எங்கே இருந்தார், என்ன படம் பார்த்துட்டு இருந்தார், என்ன ரிவ்யூ போட்டுட்டு இருந்தார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஏன்னா அப்போது கூட நான் ஜேர்னலிஸ்ட் வந்து கேள்வி கேட்கும்போது அவர் பர்சனல் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டேன். யாரோட பர்சனல் ஸ்பேஸு? அப்போ இருந்த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு M.K. ஸ்டாலின் அவர்களுடைய பர்சனல் ஸ்பேஸ்.
பர்சனல் ஸ்பேஸை பற்றி நான் எதுவுமே கமெண்ட் பண்ணுறது கிடையாது. என்னோட கிளியர் பாலிசியை வச்சுருக்கேன் ஆஸ் அ ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் த பார்ட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூவே அப்படி தான். வி வில் நாட் கமெண்ட் அபவுட் எனி திங் விச் இஸ் பர்சனல். நீங்கள் இப்போ கேட்குறது வந்து மினிஸ்டர் அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ். அவங்க போய் படம் பார்க்குறது, அவங்க வந்து ஃபேமிலியோட போகிறது, அவங்களுடைய ஃபேன்ஸு போய் பார்க்குறது வந்து அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம இன்டர்ஃபியர் ஆகணும். கவர்னன்ஸ் நடக்குதான்றது தான் கேள்வி. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போது தமிழ்நாடு பிரச்சனைகளுக்கு விடயங்கள் கிடைக்குதா, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்களா, ஆக்ஷன் எடுக்கிறாங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பதில் இருக்குது. தாவேக்கால இருக்கக்கூடிய பல பேர் ஏதாவது ஊழலில் ஈடுபட்டாலும் ஆக்ஷன் எடுப்பார். கட்டாயமாக வந்து அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸும் சொல்லியிருக்கார். எப்போ சொன்னார்? முதல் நாள் வந்து அவர் வந்து சிஎம் ஆகும் பொழுதே அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாரு. அது அன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறாரு. அதுபடி நடக்குதா சார்? கன்னியாகுமரியில் ஒருத்தர் வந்து ஜிபியை நியமிக்கிறதுக்கான 15 லட்சம் கேட்டிருந்ததா சொல்லி ஒரு சர்ச்சைக்குரிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இது எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஆடியோ எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுக்க முடியாது. இன்றைய காலகட்டத்தில் உங்கள் வாய்ஸை வச்சு நான் இது சாட் ஜிபிடியில் போட்டு கூட ஆடியோ ஜென்ரேட் பண்ண முடியும். அது உண்மைத்துவம் என்னன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, சார் ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு, சார் வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த ஆடியோ உண்மையானதா, அந்த ஆடியோ எப்போ பேசுனது, என்ன சுச்சுவேஷனில் பேசுனது, வேறு ஏதோ சுச்சுவேஷனில் வீட்டில் வந்து தமாஷா பேசுகிறதையும் ஆடியோவை எடுத்துகிட்டு வந்து லிங்க் பண்ணி எடிட் ஆன, பை த வை ரா ஃபுட்டேஜா, தமாஷானது இல்லை, நான் சொல்கிறேன் ஒரு விஷயமா நான் சீரியஸ் மேட்டராக இருந்தால் ஆக்ஷன் எடுப்பாருன்னு தான் நான் சொல்கிறேன், எடுக்க மாட்டார்னு நான் சொல்லுவேன். இருந்தாலுமே நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுக்கும் நீங்கள் குற்றச்சாட்டு கேட்டால் நான் உண்மைத்துவத்தை பற்றி பேசுவேன். செங்கல்பட்டில் ஒரு தாவேகா நிர்வாகி வந்து ஒரு நியூஸ் வருது வெளியில், உடனே வந்து போலீஸ் வச்சு ஆக்ஷன் எடுக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையான்றது தான் கேள்வி. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு ட்ரக் மாஃபியா கேங்கு திமுகவில் அயலகணியில் இருந்தார், மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தார். அவரை எப்போ எடுத்தாங்க கட்சி விட்டு? அவர் மேலே கேஸ் வந்தது. அதுக்கப்புறம் அந்த டைமில் அவர் திமுக கட்சிக்காரன்னு சொன்னதுக்காகவே பல பேர் மேலே ஆக்ஷன் எடுத்தாங்க. திமுகவோட ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலையே. அப்படி ஒரு கேள்வியை நான் என் முன்னாடி யாருமே கேட்கல. தாவேகா அரசாங்கத்தில் வி ஆர் வெரி வெரி கிளியர். 2 பாயிண்ட் தான். நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, அந்த குற்றச்சாட்டில் ஆடியோ வச்சு சொல்கிறீங்க, வீடியோ வச்சு சொல்கிறீங்க. நான் முதல் கேள்வி கேட்பேன், அது உண்மைத்துவம் இருக்கான்னு. அது நீங்களும் நானும் டிசைட் பண்ண முடியாது. அது டிசைட் பண்ண வேண்டியது வந்து ஏஜென்சிஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், இல்லை ரெஸ்பெக்டிவ் ஃபொரென்சிக் டிபார்ட்மெண்ட். அதுக்கான டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. அதில் பார்க்கும்போதே உண்மைத்துவம் இருக்குது அப்படின்னா இமீடியட் ஆக்ஷன் டிவிக்கு எடுக்கிறாங்க. பார்க்கும் பொழுதே விசாரிச்சு அது நடந்திருக்கான்னு ஒரு இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்ட்டிக்குள்ளே இமீடியட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. 3வது, ஒரு சிட்டிங் மினிஸ்டர் மேலே ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்க. இன்னைக்கு நேற்று கிடையாது. ஒரு மினிஸ்டர் மேலேனா அலிகேஷன்ஸ் வரதான் செய்யும். பப்ளிக் ஃபேஸ் பண்ணுறவங்க எல்லாரும் மேலேயுமே அலிகேஷன்ஸ் வரதான் செய்யும். இப்போ நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கோம், கீழே கமெண்ட்டில் என்ன போடுவாங்க, நீங்கள் என்ன தாவேக்காரராக இன்டர்வியூ பண்ணுறீங்க, உங்களை டிஎம்கேக்காரன் தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா நீங்கள் டிஎம்கேக்காரன்னு? கண்டிப்பாக கிடையாது. அது எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். இன்னொரு வாட்டி நீங்கள் டிஎம்கேக்காரன் இன்டர்வியூ பண்ணும்போது உங்களை தாவேக்கான்னு சொல்லுவாங்க. குற்றச்சாட்டுகள் அலிகேஷன்ஸ் வைக்கிறது நேச்சுரல் தான். பட் அது உண்மைத்துவம் என்னன்னு பார்க்கணும்ல. உண்மையாக நீங்கள் டிஎம்கேக்காரர் கிடையாது, உண்மையாக நான் டிவிகே தான். ஸோ அப்படி பார்க்கும்போது உண்மைத்துவம் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டறியாமல் ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கிறதுனாலேயே பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்டு பண்ணுறவங்கள நீங்கள் வந்து டக்குன்னு ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதுக்கு தான் ப்ரொடெக்ஷன் இருக்குது சிஸ்டமில். பட் எங்கே ஆக்ஷன் தேவையோ கட்டாயமாக ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் எடுப்பார். இஸ் ஹேவிங் 0 டாலரன்ஸ் டுவார்ட்ஸ் ஆல் திஸ் திங்ஸ். அமைச்சர் ஜெகதீஸ்வரி வந்து ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்க, கட்சி நிர்வாகிகிட்ட. அதுக்கப்புறம் வந்து அந்த நிர்வாகி வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. ஆனால் அவர் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்படுறாரு. இந்த மாதிரி பல பேர் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ ஒருத்தர் மேலே கொடுக்குறாங்கன்னா அவங்க தான் நீக்கப்படுறாங்களே தவிர ஆக்ஷன் எடுக்கப்படுறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஐ திங்க் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, திருப்பி வந்து அந்த ஆடியோ முதல் ஆன்சர் வந்து அது உண்மைத்துவம் என்னன்னு பார்க்கணும். 2வது, அந்த ஆடியோ வந்து யார் ரிலீஸ் பண்ணா, எந்த சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது 2வது ஆஸ்பெக்ட். இப்போ வந்து அந்த கட்சி நிர்வாகி எடுத்திருக்காங்கன்னா அது என்ன இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் என்ன தெரிஞ்சிருக்குங்கிறது ஒரு பாயிண்ட்டு. 3வது, உண்மையான ஆடியோவா இல்லை ஆடியோ வந்து ஏஐ வழியாக ஜென்ரேட் பண்ணி இப்படி போட்டிருக்காரா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாமல் கமெண்ட் பண்ண முடியாது. ஒரு சமயம் அது ஜெனுவினாக இருந்தால் ஆக்ஷன் வந்து வில் பி டேக்கன் பை தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள். கட்சி ரீதியாகவும் சரி, ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த மினிஸ்டராக இருந்தாலும் தவறு செய்திருந்தால் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் ஆக்ஷன் எடுப்பார். ஃபுல் ஸ்டாப்.
இதுக்கு மேலே வந்து செகண்ட் தாட்டே கிடையாது. வெரி வெரி கிளியர். அவர் வந்து க்ளீன் கவர்னன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஃப்ரெஷ் கவர்னன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கான முயற்சியை வந்து 24/7 எடுத்துகிட்டு தான் இருக்காரு. தமிழ்நாடு மக்களும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. 5 வருஷம் டிஎம்கே ஆட்சியில் இவ்வளோ கேள்விகள் கேட்காம இவ்வளோ அழுத்தம் தொடர்ச்சியாக கம்யூனிகேஷன் எப்படி பண்ணணும், எப்படி ஆட்சி நடத்தணும், ஏன் ஃப்ரெஷ் கவர்னன்ஸ்னால் புதுசாக ஐடியாஸே வரக்கூடாதா? ஏன் வந்து ஒரு ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணக்கூடாதா? ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? சில அப்போசிஷன் பார்ட்டிஸை அலோவ் பண்ணுறாங்க, ஆனால் ஜேர்னலிஸ்ட் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒய் கான்ட் தேர் பி அ ஃப்ரெஷ் ஐடியாஸ், ஃப்ரெஷ் கவர்னன்ஸ்? கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் வந்து 4வது வருஷத்தில் இல்லையே, நீங்கள் யோசிக்கிறீங்க உடனே நீங்கள் 4வது வருஷம் வாங்க நான் கேள்வி கேட்குறேன் பாருங்க, நீங்கள் யோசிக்கிறீங்க. இது பழி வாங்குற குணம். அப்படி பழி வாங்குற குணம் அப்படி நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் வெயிட் பண்ணுங்க. லுக் அட் நான் என்ன சொல்கிறேன்னா கன்ஸ்ட்ரக்டிவ். இப்போ மேகதாது ப்ராஜெக்ட் பற்றி கேட்குறீங்க, 100% அக்செப்டட். உங்கள் ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன? ரெண்டாவது ஆடியோ வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுறதை பற்றி கேட்குறீங்க, 100% அக்செப்டட். பட் ஒரு கவர்மெண்ட் நடத்தும் பொழுது இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தானே பாயிண்ட்டு. ஸோ we are not dealing with machines. ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எமோஷன்ஸ் இருக்குது. அந்த எமோஷன்ஸை ஒன்று பிக் பண்ணி அங்கங்கே வர ஆடியோஸ் எடுத்து அது உண்மையான்னு தெரியாமல் கூட ஆக்ஷன் எடுத்தீங்களான்னா இன்னைக்கு ஏஐ வந்ததுக்கப்புறம் அது உண்மைத்துவம் தெரிஞ்சு தானே நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியும். ஏன் இன்னொரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? இது ஏன் சார் ஒரு அப்போசிஷன் பார்ட்டியோட தாக்குதலாக இருக்காதான் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? சார் அதாவது உங்க தரப்பு மேலதான் அந்த குற்றச்சாட்டு வருது அப்படின்றப்ப நம்ம அதை தான் நான் கேள்வி கேட்டேன். ஏன் இது வந்து அப்போசிஷன் பார்ட்டியோட கான்ஸ்பிரசியா இருக்காதா? கரூர் மாதிரி, கரூர் ஸ்டாம்ப் கான்ஸ்பிரசி தான் சொல்றீங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எதுக்காக வந்து சிபிஐ வந்து கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க? இன்வெஸ்டிகேஷன் ஆன்கோயிங். பட் நான் இது வந்து கான்ஸ்பிரசி ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த இன்சிடென்ட் நடந்த உடனேயே செந்தில் பாலாஜி அவர்கள் கம்முன்னு வீட்டில் உட்காந்தா பரவாயில்ல. அப்புறம் ஐஏஎஸ் அதிகாரிகள் மீடியா ஸ்போக்ஸ் பர்சனாக போட்டு, ஒரு சைடு ஐஏஎஸ் அதிகாரிகளை மீடியா ஸ்போக்ஸ் பர்சனாக போட்டு, ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தோஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், பட் ஆல் தட் ஐ கேன் டெல் யூ, ஸ்டில் தேர் இன் த கவர்மெண்ட். யாரோட ஃபேஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து கட்சி நிர்வாகி மாதிரி உட்காந்து பேசின நாட்கள் உண்டு. இன்னைக்கு அரசாங்கம் மாறிடுச்சு, ஆட்சியாளர்களை மாற்ற முடியாது, இருக்கிற ஆட்சியாளர்கள் தான் இருக்க முடியும், வேணா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த ஆட்சியாளரை பற்றி நான் பேசுகிறேங்கிறது வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரியும். அவங்க உட்காந்துக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதை விட்டுட்டு பப்ளிக் கிட்ட வந்து என்ன நடந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி யாரு? அந்த ஊருடைய எம்எல்ஏ, அன்னைக்கு ஒரு மினிஸ்டர் கூட கிடையாது. அந்த ஊருடைய எம்எல்ஏ ஒரு ஹாலை புக் பண்ணிட்டு ஒரு ஸ்லைடில் எங்கள் லீடர் தளபதி விஜய் அவர்கள் வேற ஏதோ கேம்பெயினில் பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்க கார்ட்டூனை போட்டு ஒரு தப்பான பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய முயற்சி எடுத்தாரே. சார் என்ன நடந்ததுன்னு ஒரு அவர் யார் சொல்றதுக்கு நடந்ததுக்கு? அவர் யார் சொல்றதுக்கு? இஸ் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இப்ப பேச சொல்லுங்க. பொறுப்பு அமைச்சரா இருந்தார் இல்லையா? அவர் வந்து அவர் எங்க அமைச்சர்? அந்த சமயத்துல அவர் எங்க அமைச்சரா இருந்தாரு? சரிங்க, நான் ஒரு ஹால் புக் பண்ணிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ண குற்றத்தை பத்தி எல்லாம் உட்கார்ந்து லெக்சர் எடுக்கிறேன், ஓகேவா? நீங்க என்ன பேசுவீங்க? ஓகேவா? அவரோட ஒரு கேஸ், ஜாப் ஃபார் ஸ்கேம் கேஸ், சிபிஐ டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ், எப்படி டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பண்ணாரு, ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டு ஒரு ஹால் புக் பண்ணி போடலாமா? கண்டிப்பா சுதந்திரம் உண்டு. ஆனால் அந்த டைம்ல இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷனை செந்தில் பாலாஜி அவர்கள் உட்கார்ந்து டீகோட் பண்ணி, ஏன் வந்து அதுவும் தப்பான பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக, அரசியல் ஆதாயத்துக்காக செஞ்சதை தமிழ்நாடு மக்களே நிராகரிச்சிட்டாங்க. அன்னைக்கு அவங்க எடுத்த முயற்சி எல்லாமே ஃபெயிலியர் தான். அந்த ஃபெயிலியரை வந்து இன்னைக்கு அவங்களால ஒத்துக்க முடியல டிஎம்கேவால. இன்னைக்கு வந்து தொடர்ச்சியாக பல தாக்குதல்களை மினிஸ்டர்ஸ் வந்து மேலே செய்யக்கூடிய விஷயத்தை திமுக ஒரு அஜெண்டாவே எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு கொஸ்டின் தான் நீங்கள் கேட்கணும். திமுகவுடைய நரேட்டிவே மினிஸ்டர்ஸ் மேலே அலிகேஷன்ஸ் வைக்கிறதா நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமான்னு நான் சொல்லியிருப்பேன். சார் முன்னாடி வந்து மீடியா வந்து பெண் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது அப்படின்ற ஒரு அலிகேஷன் இருந்தது. இப்போ வந்து ரூட் கை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிவிகே வந்து ரொம்ப சோஷியல் மீடியா வந்து ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் கசியறதில்ல, அவங்கள பற்றின விளம்பரங்கள் மட்டும்தான் வருது அப்படின்றாங்க. இதெல்லாம் உண்மையா? இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கீங்க, நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு போகிறீங்க. இது நீங்கள் எடிட் பண்ணி போடுற ரைட்டும் உங்ககிட்ட தான் இருக்குது. இங்கே எங்கேயாவது வந்து உங்களுடைய சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்கா? உங்களோட டெமோக்ராட்டிக் ரைட் பாதிக்கப்பட்டிருக்கா? இன்ஃபேக்ட் என்னோட டெமோக்ராட்டிக் ரைட் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் ரெக்கார்ட் பண்ணிக்கல, நீங்கள் என்ன எடிட் பண்ணி போடுறீங்களா இல்லையான்னு என்கிட்ட கண்ட்ரோல் இல்லை. அப்போது இவ்வளோ சுதந்திரம் கொடுத்து நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க, அது உங்கள் கண் முன்னாடியே தெரியுது. யூஆர் ஸ்பீக்கிங் டு ஸ்போக்ஸ் பர்சன், நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ ஃப்ரீடம் இருக்கும் பொழுது ஒரு கான்ஸ்பிரசி தியரியை கொண்டு வரீங்கல்ல.
திமுக பண்ணது கான்ஸ்பிரசி தான், பெண்ணை வச்சு அது உங்களுக்கு தெரியும். சார் தேவையில்லாம ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருந்தது இல்லையா, அப்படின்னு நான் சொல்லப்படுது. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே. நீங்க தான் செய்தி தொடர்பாளர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, கட்சி நிர்வாகிகிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நானும் வந்து நீங்க கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். உங்ககிட்ட தான் ரா ஃபுட்டேஜ் இருக்கு. நீங்க அதை எடிட் பண்ணி போடுறது, எடிட் பண்ணி போடாதது உங்ககிட்ட தான் இருக்கு. அப்போ எல்லாமே உங்ககிட்ட ரைட்ஸ் இருக்கும்போது, கேள்வி கேட்குற ரைட்ஸ் இருக்கு, எடிட் பண்ற ரைட்ஸ் இருக்கு, உங்ககிட்ட தான் ரா ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்னும் பொழுது இங்க எங்க வந்து உங்களுடைய சுதந்திரம் பாதிக்கப்பட்டது? we are TVK as a party has given a complete democratic right for the fourth pillar of the democracy, press and media. அதனால தான் இவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் நான். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க. மிக்க நன்றி.